வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள்களை வச்சு ஒரு நல்ல அருமையான பூண்டு தொக்கு. கடாயில் நல்லெண்ணெய், கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ பாதி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பூண்டை முதல்ல போட்டுடுறோம். போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு பாதி பூண்டை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறமா அதை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பூண்டு அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ 2 பூண்டு நல்லா வதங்கிடுத்து. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு அடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை கொட்டிடணும். இப்போ புளி தண்ணி கரைச்சி விட்டாச்சு, மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு, அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாகும். அந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகிடுத்து. இதுதான் ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு. இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்து கொள்ளவும். எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது. மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள், மிகப்பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்.